ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி குடித்தா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், நார்ச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு பல சத்துக்கள் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோவில் யாரெல்லாம் ஜீரக தண்ணியை குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த டைமில் குடித்தா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜீரக தண்ணி பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜீரக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் அப்படியே விடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க, வாக்கிங் போங்க. அது கூடவே ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறப்ப உங்களோட உடல் எடை ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஜீரக தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல தேங்கி இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும், முக்கியமாக அடிவயிறு பகுதியில் கெட்ட கொழுப்புக்கள் தேங்கிறதுனால தான் தொப்பை வருது. அப்படிப்பட்ட கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கு ஜீரக தண்ணிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லப்போனால் ஜீரக தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டீடாக்ஸ் பானம் மாதிரி செயல்படும். தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜீரகத்தில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும், தோலை நல்லா பொலிவோடும் ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக தான் நிறைய பேருக்கு, அதுவும் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முகப்பருக்கள்லாம் வரும். நீங்கள் ஜீரக தண்ணியை குடிக்கிறப்ப முகப்பருக்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஆல்ரெடி முகப்பருவால் வந்திருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, அதுக்கப்புறம் கருவளையங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஜீரக தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது உடம்புல இருக்கக்கூடிய செல்களை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்லேருந்து பாதுகாக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கூட வலுவாக்குங்க. இதனால வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியாக்கள், வைரஸ்களை நம்ம தாக்காமல் பார்த்துக்கலாம். பருவ காலத்தில் வரும்ல அந்த சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு ஜீரக தண்ணி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைமுடியோட ஆரோக்கியத்துக்கு ஜீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, தாதுக்கள்லாம் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை தருது. நீங்கள் ஜீரக தண்ணியை தினைக்கும் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வரப்ப இது முடியினுடைய வேர்களை வலுப்படுத்துது. முடியை நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் ஷைனிங்காகவும் வளர்க்குறதுக்கு ஜீரக தண்ணியை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குடித்த ஒரு நாள்லேயே நல்ல பலன் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஒரு மாதமாவது எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்களே உணர முடியும். நல்ல செரிமானத்துக்கு ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே எதுவுமே சீக்கிரத்தில் செரிக்காது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கலாம் வெறுமனையே ஜீரகத்தை மென்று சாப்பிட்டாலும் செரிமான நொதிகள், என்சைம்கள் தூண்டப்படும். அதனால் ஈஸியாக ஜீரணமாகும். அது பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் செரிமானம் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கள, அந்த டைமில் ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டிங்கனாலே போதும், உடனே செரிமானம் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக நான்வெஜ்லாம் சாப்பிட்றப்ப அது செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்படிப்பட்ட டைமில் சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக செரிமானமாக ஆரம்பிக்கும். ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்றி இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே ஜீரக தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ரத்த சோகையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இரும்பு சத்து குறைபாடு காரணமாக நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வருது. இதனால தலை சுற்றல், மயக்கம், வாந்தி, நடுக்கம் இது மாதிரியான பிரச்சனைகளும் கூடவே வந்துடும். நீங்கள் ஜீரக தண்ணி எடுத்துருக்கிறப்ப அது ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியாவை ஓட ஓட விரட்டுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் இந்த அனிமியா பிரச்சனை வரும். அப்படிப்பட்ட ஜீரக தண்ணியை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜீரக தண்ணி எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
வயிறு வீக்கத்த குறைக்கிறதுக்கு ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சிலருக்கெல்லாம் வயிறு உப்புசமா இருக்க மாரி இருக்கும். வயிறு வீங்குன மாதிரி இருக்கும். வாயு பிரச்சனை, ஏப்பம் இதெல்லாம் வரும். அப்படிப்பட்டவங்கலாம் ஜீரக தண்ணி எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள வெளியேத்துறதுல ஜீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த ஜீரக தண்ணி அப்படிங்கிறது ஒரு சிறந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னா என்னன்னா, உடம்புல இருக்குள்ள அந்த நச்சுக்களெல்லாம் வெளியேத்தக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். இது கல்லீரல்ல மட்டும் இல்லங்க, குடல்ல சேர்ந்திருக்கும்ல. அந்த கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புக்களையும் மலம், சிறுநீர் வழியா வெளில தள்ளுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜீரகத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள்லாம் இதயத்த ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜீரக தண்ணியை குடிக்கிறதுனால குடலோட இயக்கத்தை மேம்படுத்தும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். உடம்போட சூட்டை சமநிலைப்படுத்துறதுக்கு ஜீரக தண்ணி பயன்படுதுங்க. பலருக்கும் கோடை காலங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இது உடல் சூடு காரணமாக இன்னும் அதிகரித்து விட்டுரும். அப்படிப்பட்ட டைமில் நீங்கள் ஜீரக தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்பை குளிர்ச்சியாகவும் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு அடிவயிறு வலி இதெல்லாம் ஏற்படும். வலி இருந்துட்டே இருக்கும். அவங்க எல்லாமே ஜீரக தண்ணி எடுத்துக்கிறப்ப வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்களே உணர முடியும். அதோடையே ஜீரகத்தையும் உணவுல சேர்த்துட்டு வர்றப்ப இன்னும் பலன்கள் அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகம் இருக்குல்ல, இது கல்லீரலோட இயல்பான செயல்பாட்டை ஆதரிக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது கல்லீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் அடுத்த நாள் காலையில் மலம், சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்குறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய்கள் என்ன பண்ணுதுன்னா வாய் துர்நாற்றத்தை குறைக்குது. நிறைய பேர் வாய் துர்நாற்றத்தின் காரணமாக பேசுகிறதையே குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட் லெவலையே இழந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஜீரக தண்ணியை குடிக்கிறப்ப வாய் துர்நாற்றம் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்த ஜீரக தண்ணியை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இதுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிடுறது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி வெது வெதுப்பான குடிக்கிறது இன்னொரு மெத்தடுங்க. இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ குடிக்கலான்னா, காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கிறது நல்ல பலன் கிடைக்கும். இல்லைன்னா காலையில் சாப்பிடுவீங்கல்ல, அந்த உணவுக்கு அப்புறமா 30 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். தினமும் எவ்வளவு ஜீரக தண்ணி குடிக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 டம்ளர் தண்ணி தான் எடுத்துக்கணும். 1 டம்ளருக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே போல் அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. யாரெல்லாம் ஜீரக தண்ணியை குடிக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, ஜீரகம் சாப்பிட்டா ஒவ்வாமை வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஜீரக தண்ணி எடுத்துக்கிறதோடையே நல்ல உடற்பயிற்சி, சமநிலையான உணவு, நல்ல தூக்கம், அதாவது ஒரு நாளைக்கு ராத்திரி மட்டும் 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கம், இதையும் சேர்த்து எடுக்கிறப்ப நீங்கள் எப்பயும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, ஜீரக தண்ணியை எப்படி தயார் பண்ணுறது, யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது, எந்த அளவு குடிக்கணும், எப்போ குடித்தா ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜீரக தண்ணி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.